வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை பார்ப்போமா? இந்திய விடுதலைக்கு போராடிய பல பேர் நமக்கு தெரியும். அதில் தமிழ்நாட்டில் இந்த இந்திய போராட்டத்துக்கான அடிப்படையை விதைத்தவர்கள் சிவகங்கை சீமையை சார்ந்தவர்கள். சிவகங்கையில் அரசனும் அரசியும் கோயிலுக்கு வர்றப்ப அரசனை கொண்டுட்டாங்க. யார்? ஆங்கிலேயர்கள். ஒரு கோயிலுக்கு வர்றாங்கன்னு கூட நினைக்காமல் கொண்டு தீர்த்துட்டாங்க. அப்போ வேலு நாச்சியார் அந்த அரச பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்போ வேலு நாச்சியாருக்கு துணையாக இருந்தவங்க சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லக்கூடிய அந்த தளவாய்கள், தளபதிகள் ரொம்ப துணையாக நினைக்கிறாங்க. அமைச்சர்கள் துணையாக நினைக்கிறாங்க. சுற்றிலும் உள்ள பாளையப்பட்டுக்காரர்கள்லாம் கூட எல்லாரையும் இணைச்சி வேலு நாச்சியார் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதுக்கு பெரிய மருது சின்ன மருதும் துணை நிற்கிறாங்க. சிவகங்கை சீமையை ஆண்ட முத்து வடுகநாத தேவர் 1749 1772 வரையும் ஆண்டவர். அவங்க ரெண்டு பேருமே காளையார் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் சூழ்ச்சி செய்து அவரை முத்து வடுகநாத தேவராகிய அரசரையும் தானாபதி பிள்ளைங்கிற அமைச்சரையும் ஆங்கிலேயர்கள் சுட்டு கொண்டுடுறாங்க கோயிலுக்கு போகிறப்ப. அப்போ வேலு நாச்சியார் தனியாளாக நின்று எல்லா தளவாய்களையும் கூட்டி ஹைதர் அலியோடையும் இங்கேருந்து சென்று உருதுவில் பேசி அவர் உதவியோடையும் தனியாளாக நின்று ஒரு பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஸ்ரீரங்கம் கோயிலேயே எதிர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு போராடக்கூடிய ஒரு தனி பெண்மணியாக விளங்கியவர் வேலு நாச்சியார். ஜான்சி ராணி கூட பிற்காலத்தில் ஏறத்தாழ 85 ஆண்டுகளுக்கு பின்னால் ஏதோ போராடினார்னு சொல்கிறார்களே தவிர அவர் ஆங்கிலேயருக்கு கீழே வாழ்ந்தவர் தான். ஆனால் இவர் எதிர்த்து போராடியவராக வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய வீராட்சியில் தான் துணையாக இருந்தவர்கள் பெரிய மருது சின்ன மருது. சின்ன மருது ஆங்கிலேயரிடம் நல்ல பெயர் வாங்கியவர், நல்ல ஆற்றல் வாய்ந்தவர், புலியை கூட கையாலே வீழ்த்தி விடக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அவர் கொடையும் வல்லவர், மிகச்சிறந்த ஆட்சியாளராகவும் விளங்கியிருக்கிறார். ராணி இறந்ததற்கு பின்னாலும் அவர் தம்முடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி அறநெறியோடு ஆண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய ஆட்சியில் அவர் பல அறக்குறைகள் செய்கிறார். அவற்றை பார்ப்போம். வெள்ளையர்னு மட்டும் இல்லாமல் ஒல்லாந்தர் இருக்காங்க, போர்ச்சுகீஸர் இருக்காங்க, இப்படி பல நாட்டுக்காரங்களும் பேர் வந்துட்டாங்க. இந்த சூழலில் இங்கேயும் மகமதியர்கள், சுல்தான்கள், டெல்லி சுல்தான்கள், கீழே பாளையப்பட்டுக்காரர்கள்னு நிறைய எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மேலே பல பேர் மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதில் பாளையப்பட்டுக்காரங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடியவங்க மக்களை காப்பாற்றினாங்க. அது வேலு நாச்சியாரும் மக்களை காப்பாற்றுவதில் முன்னின்றவர். வீரபாண்டிய கட்டபொம்மன், அவனுடைய தம்பி ஊமச்சுரை, தீரன் சின்னமலை அப்படின்னு பல பேர் அங்கங்கே புலித்தேவரெலாம் புறப்பட்டு போராடக்கூடிய ஒரு சூழலில் வேலு நாச்சியார் துணிஞ்சு நின்னாங்க. அதில் பல முறை சிறைப்பட்டு பெரிய மருது சின்ன மருது ஆகியோரும் தடைப்பட்டார்கள். அந்த சூழல்லையும் காட்டில் தெரிஞ்சு போய் இவந்தெல்லாம் அந்த மக்களை திரட்டினாங்க, வீரர்களை திரட்டினாங்க, பல தலைவர்களை திரட்டினாங்க. இந்த சூழலில் காட்டில் தெரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பசியோடு வாடி கொண்டிருந்த பொழுது ஒரு குடிசை பகுதிக்கு சென்றார். அங்கேருந்து அம்மையார் பார்த்துவிட்டு நள்ளிரவில் யாரோ வருகிறார் என்பதை சொல்லி கஞ்சியை எடுத்து கொடுத்தார். குடித்து விட்டு அந்த வீட்டினுடைய ஓலையை ஒடித்து, பனை ஓலை தான் கூரை, அதை ஒடித்து அதில் கீறி அதை எழுதி கொடுத்தார். இந்த பகுதி அந்த அம்மையாருக்கு சொந்தம் என்பதாக. பெரிய மருது சின்ன மருது தூக்கிலிடப்படக்கூடிய ஒரு சூழலில் அவர் இறுதியாக வேண்டிக் கொண்டது என்னுடைய உடலை காளையார் கோயிலுக்கு முன்னாலே புதைக்க வேண்டும் என்பதாக வேண்டிக் கொண்டது தான்.
அதற்கு மேலே தான் கொடுத்த தானங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதாக வேண்டிக் கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தார் வெள்ளையரிடம். கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் என்பதாக சொல்வார். அப்படி தான் சாகிற காலத்தில் கூட தன்னுடைய தானம் கொடை நிலை பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி கொடுக்கக்கூடியதில் சிறந்தவர்களாக, புகழ்பெற்றவர்களாக, வள்ளல்களாக விளங்கியவர்கள் நம்முடைய முன்னோர் நல்லோர். அந்த நன்மைகளை நாம் பின்பற்றுவோம், வீரத்தையும் தீரத்தையும் போற்றுவோம். வாழ்க வளமுடன்.